வண்டியை விடவில்லை, அவரும் கேட்கவில்லை. என்ன இது, ஒரே நாய் ஊழ வர்ற சவுண்டா கேட்டுட்டே வருது. கூடயே நாய் ஏதாவது சுத்துதா? நாலுமுடி, நீ அழறது ஏன் இப்படி அழுதுட்டு வர? காலு பயங்கரமா சுடுது. நீ செருப்பு போடாத வந்த? செருப்பு போட்டுட்டு வர வேண்டியதானே? என் மாமியார் கேள்விதான் சொன்னா, செருப்பெல்லாம் போட்டு வர வேணாம், அப்படியே வந்தாதான் நல்லது அப்படின்னு நிட்டு பிடிச்சி ஈத்துட்டு வந்தா. இங்க வந்து பார்த்தா இந்த இழுவ கூட செருப்பு போட்டு தான் வந்திருக்கிறான். அப்ப என்ன மட்டும் என் மாமியாருக்காரி பழி வாங்கிட்டான். இந்த கூழ ஊத்தலன்னு யார் இப்ப அழுதா? சாமி வந்து நம்மள கேட்டுச்சா? சாமி கேட்கலதான், ஆனா வீட்டில் இருக்குதுங்களே நம்ம ஆசாமிங்க, அதுக்கு கூழ் ஊற்றணும், இதுக்கு கூழ் ஊற்றணும், அப்போ தான் நல்லது, அப்போ தான் உனக்கு இது நல்லா நடக்கும், அது நல்லா நடக்கும்னுட்டு பிடிச்சி ஈத்துன்னு வந்திருக்கா என் மாமையார் காரியம். கூட என் நாத்தனா வேற வந்துட்டா வீட்டுக்கு, அவளும் சேர்ந்து டிங்கு டிங்குன்னு ஆடுறா. எனக்கு பாரு, அவளை வந்து விட்டுட்டா செருப்பு போட்டு வர சொல்லி, என்ன செருப்பு இல்லாத வர சொல்லியிருக்கிறா என் மாமியார் காரி. ஏக்கா, என்னையோ செருப்பு போடாதத வர சொன்னாங்க, நான் தான் கேட்கல. நீங்களும் செருப்பு போட்டு வர வேண்டியதானே? ஆமாம் நாலுமுடி, நீயும் செருப்பு போட்டு வர வேண்டியதானே? எல்லாம் செருப்பு போட்டுட்டுலாம் போகலாம், அங்கே ஓரமாக போகும்போது ஓரமாக விட்டுட்டு உள்ளே போகும்போது செருப்பு அவுத்து விட்டு போக வேண்டியதான், அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இன்னும் என்னதான் பண்ற இவ? எனக்கு முன்னாடி வந்தா இவ காலேஜ்ல இருந்து இன்னும் மேக்கப் பண்ணுறா பண்ணிக்கிட்டே இருக்கா. ஏய் கல்பனா, வாடி சீக்கிரம். வரேன். அப்படி என்னதான் பண்ற? இருடி, பாவாடை தாவணி ஒழுங்காவே கட்டவே வர மாட்டேங்குது. சரி வா, நானாவது கட்டி விடுறேன். சீச்சி, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, இதோ கட்டிட்டு வரேன் இரு. சரியான தொட்டாசி நீ. டைம் ஆகுது, அங்கேயே எல்லாரும் கூழ் ஊற்றிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க போல இருக்கு. நீ ஒன்றும் கிளம்புறடி. இரு வந்துடுறேன். பூமாரியும் வருவாளாம். எப்படி இருந்தாலும் அவ வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கிளம்புவோம். அதுக்குள்ள வந்துடுறேன் இரு. நிம்மதியா மேக்கப் கூட பண்ண முடியலம்மா இங்க. ஓ, பூமாரியும் வராளா? சரி சீக்கிரம் வா. ஏம்மா பாத்தியா என் அன்னிக்காரிய எப்படி உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கா? எல்லாம் பார்த்தடி, அவளுக்கு வீட்டுக்கு போய் தானே இருக்குது. என்ன செல்வி மாமியாரே? ஓ, உங்களையே என்னையும் தான் நம்ம மருமகளுங்க கழுவி ஊத்துற ஆளுங்க. ஆமா, நானும் கேட்டுட்டு தான் வரேன். வீட்டுக்கு போய் தானே இருக்குது அவளுங்களுக்கு, பொது இடம் வந்துட்டு அமைதியா இருக்கேன். நானும் அப்படிதான் இருக்கிறேன். சரி, நம்ம 3 பேரும் கப்பு சிப்புன்னு வாய முடிப்போம். நம்ம மாமியாருங்க நம்மளை பற்றி தான் கழுவி ஊற்றுதுங்க. ஆமா சின்ன குழந்தை, உன் நாத்தனார் தான் போட்டு கொடுத்துருக்கா. அவளுக்கு இந்த திருவிழாவில் அவளுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும். ஓவராக தான் இருக்கு அவள் ஆட்டம். எப்போ காலை உடைக்க போகிறேன்னு தெரியல. வள்ளி, பிள்ளைங்களை கூழ் ஊற்ற சொல்ல வேண்டியது தானே, நல்லது இல்லைம்மா. இல்லைக்கா, அவளுங்க காலேஜ் போயிட்டாளுங்க. நான் தான் இந்த வருஷம் சரி போட்டோம் காலேஜுக்கு, அடுத்த வருஷம் ஊற்றிக்கலான்னுட்டு விட்டுட்டேன். அவளுக்கு பசங்களாக தான் நான் வந்து வேண்டிக்கிட்டு கூழ் கூட தூக்கிட்டு வரேன். நானும் அப்படிதாம்மா. பூமாரி எங்க ஸ்கூல் விட்டு வந்திருப்பாளா? இல்லை, இனிமேல் தான் வருவான்னு நினைக்கிறேன். அவள் உங்கள் வீட்டுக்கு தான் போக சொல்லியிருக்கேன். அக்காங்க கூட அப்படியே சேர்ந்து வாடி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆமாம், அவளுங்களும் இப்போ வந்துட்டு இருப்பாளுங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடுங்க. இன்னும் என்னதான் பண்ணுறாளோ இல்லை. வந்துட்டேன். அப்பா வந்துட்டியா? ஒன்றும் பூமாரி வரலையா? இல்லையே, அவளை ஒன்றும் காணோமே. அவகிட்ட ஃபோன் கூட இருக்காதுல்ல? ஆமாம். அப்புறம் எப்படி உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொன்னா? அது அம்மா கிட்ட வந்து பூமாரி அம்மா சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அம்மா தான் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஓ அப்படியா? அக்கா சொல்லி வாய முள்ள வந்துட்டா பாரு. ஆமாம். வா பூமாரி,
அது யாரு அந்த குட்டி பையன்? இவன் தான் இளிச்சம்மா சித்தியோட பையன். அவங்கள மாதிரி சிரிச்சுட்டே இருக்கான் பாரு. ஆமாக்கா, இவன் இன்னும் அழகா சித்தி மாதிரி சிரிச்சிட்டு இருப்பான். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால லைட்டா ஸ்மைல் பண்றாரு. ஓ அப்படியா? சரி வாங்க போலாமா? போலாம் போலாம். நீங்க 2 பேரும் இந்த ட்ரெஸ்ல சூப்பரா இருக்கீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ குமாரி, நீ அந்த ட்ரெஸ்ல அடி தூள். தேங்க்யூ. சரி வாங்க, டைம் ஆகுது, போலாம். எல்லாம் மறைச்சிட்டு நின்னுட்டாளுங்க. எப்படி நான் பாக்கறது சாமிய? எப்படி பார்த்தாலும் தெரிய மாட்டேங்குது. இவ கொஞ்சம் ஓரமா தான் இல்ல, ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. பட்டையை போட்டுட்டு வந்து முன்னாடி நின்னுக்கிட்டாமா இவ. அக்கா, அப்படி உங்களுக்கு தெரியலனா முன்னாடி போய் நிக்க வேண்டியதானே? இப்படி ஏன் பின்னாடி வந்து நின்னுக்கிட்டு என்ன வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு பேர் இல்லையோ? செல்வி என் பேரு. எல்லாத்துக்கும் என்ன பார்த்தா தான் இழிச்ச வாயா தெரியும் போல இருக்கு. இவ என்ன இப்படி கோவப்பட்டா பொசுக்குன்னு? இந்த ஊர்ல நமக்கு வேண்டிய மரியாதையே இல்ல. நம்மள கூப்பிடாதையே எல்லாரையும் கூழ் குடம் தூக்கிட்டு போயிட்டாளுங்க. இந்த மோளக்காரனும் நம்ம வீட்டு வாசல்ல மோளை அடிக்கல. போய் கூழ் ஊத்திட்டு தானே இருக்கு அவனுங்களுக்கு. இந்த பியூட்டி குயின் யாருன்னு காட்டுறேன். இந்த கோயிலுக்காக நான் எவ்வளவு பாடுபட்டு 50 ரூபாய் கொடுத்தேன். என்னண்ணே எல்லாம் தான் இப்போ எல்லா பொம்பளைங்களும் தான் வந்து நிற்கிதே, ஒன்றும் பூஜை ஆரம்பிக்காத இருக்கிறாரு ஐயர். அதான்டா எனக்கும் தெரியல, இரு கேட்போம். என்ன ஐயரே, ஏன் ஒன்றும் பூஜை ஆரம்பிக்காத இருக்கீங்க? ஆரம்பிங்க, ஏற்கனவே லேட் ஆச்சு. ஆப்பா இப்போ ஆரம்பிச்சிடலாமாப்பா? அதான் யாரும் எதுவும் சொல்லாத இருக்கிறீங்களே, இங்கேயும் ஆளை காணமே நிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதான் எல்லாம் வந்தாச்சு, இல்லை ஆரம்பிக்க வேண்டியதானே? சரிங்க. நிறுத்துங்க. அது யாரு? ஏமா யாருமா அது? நல்லா படிக்கிற நேரத்தில் வந்து கத்துறீங்க, யார் அது? நான் தான். அட பொக்கவாய் கேள்வி இப்பதான் வருது போல இருக்கு. அட நம்ம பொக்கவாய் கேள்வி தான் நிறுத்திருக்கா. இந்த பொம்பளை என்ன இப்போ வந்து நின்றுட்டு நிறுத்துங்க அதை நிறுத்துங்க என்னது? அதான் தெரியலையே என்னன்னுட்டு. அம்மா யாரும்மா இந்த கேள்வி திடீர்னு வந்து நிப்பாட்டுங்கன்னு சொல்லுது? ஏய் அமைதியாயிரடி, அந்த கேள்விக்கு கேள்வின்னு சொன்னாலே பிடிக்காது. கிழவி மாதிரி தான் இருக்கு பார்க்க. பொக்க பாட்டி, அது பியூட்டி குயின் அக்கா. எதுக்கு இப்ப வந்து நிறுத்துங்க அப்படின்னுட்டு அபசகனமா பேசுறீங்க? என்னக்கா? டேய் என்னடா இந்த பொக்க கேள்வி இங்கே வந்து நிறுத்துங்க போங்கன்னுது, பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே வந்திருக்கோ? ஐயோ அண்ணே, ஆமாண்ணே இந்த கேள்வி பிரச்சனை பண்ண தான் வந்திருக்கு. என்னடா சொல்கிற தம்பி, என்ன பண்ணீங்க? இல்லைண்ணே, மோளை அடிக்கிறவன் இந்த கேள்வி வீட்டுக்கு போகவே பயப்படுறான். ஏதாவது சொல்லும், நான் அந்த பக்கமே போக மாட்டேன், மற்ற வீட்டெல்லாம் போய் இட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனான். சொன்ன மாதிரியே அது வீட்டுக்கு போகல போல இருக்கு, அதான் லேட்டாக வந்து நிற்கிது கூழ் கூடத்தோட. டேய் யாருக்கிட்டடா வந்து மாட்டி விட்டுருக்க? அண்ணே இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியலண்ணே, சும்மா தான் சொல்கிறான்னு நினச்சேன். இப்போ என்ன சொல்லிடா நான் சமாளிக்கிறது அந்த பொக்க கிட்ட? என்ன தலைவரே? என்னம்மா? பதில் சொல்லுங்க, எல்லாரும் கேக்குறாங்கல்ல. என் வீட்டு பக்கமே மோளங்காரன் வரல, சொல்லி அனுப்புனீங்களோ? அம்மா நாங்கள் சொல்லிலாம் எதுவும் அனுப்பலம்மா. அவன் வந்து மறந்து வந்துட்டானா அந்த பக்கம் வராத. அந்த பக்கம் உங்கள் வீடு மட்டும்தான் பார்த்தீங்களா, அது மறந்து வந்துட்டான். இதோ வள்ளி வீட்டுக்கெல்லாம் போயிருக்கானே அவன், பார்த்துட்டு தான் வந்தேன். என்ன வள்ளி உன்னை பற்றி வேற பேசுகிறா? அவளுக்கு எப்பயுமே என்னை இழுக்கலைன்னா தூக்கமே வராது. எங்கள் வீட்டை எட்டி பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பான் போக்க. இல்லைம்மா அவன் தெரியாத மறந்து வந்துட்டாமா, மன்னிச்சிடுங்கம்மா. கூழ் குடத்தை கீழே வச்சுட்டு சாமி கும்பிடுங்கம்மா, பிரச்சனைலாம் வேணாம்மா. நல்ல நாளே எண்ணிட்டு விடுறேன், இல்லைன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான். அப்பா தப்புச்சோண்டா சாமி. ஏன்பா
அந்த பக்கம் யார் இருக்கிறது? நல்ல சத்தமான ஒரு நல்ல பாட்டா போடுங்க, இல்லைன்னா உடுக்கை அடி போடுங்க. மாமா நான் தான் இருக்கேன், இதோ போடுறேன் மாமா. பரவாயில்லையே, என் அண்ணன் கிட்ட என் பையன் பேசுறான் போல இருக்கே. அட ஆமாம்மா, மாமா நம்ம வீட்டுக்கு பக்கமே வரமாட்டாரு, இனிமேட்டு பேச மாட்டாருன்னு நினச்சா இவன் பேசிட்டு இருக்கானே. இதுக்கு இவனால தான் மாமா நம்ம கிட்ட பேசாதே போனாரு. என்னன்னு தெரியலையே. இவர் என்ன அவங்க மாமா கிட்ட ஒன்றும் பேசிட்டு இருக்காரா? சரி, அவங்க மாமா கிட்ட தானே பேசுறாரு, அவங்க பொண்ணு கிட்ட போனாதான் நம்ம பயப்படணும். அம்மா, மாமா பொண்ணுலாம் வரல? மாமா பொண்ணு மாமி யாரையுமே காணோம். இந்த பிரச்சனை நடந்ததுல இருந்து ஊர்ல செட்டில் ஆயிட்டாங்க. இப்பதான் இவரு வந்திருக்காரு. அவங்க எப்போ வருவாங்களோ தெரியல. எங்க அண்ணன் கிட்ட எப்படியாவது நான் பேசிடணும். ஆமாம்மா. என்னென்ன எல்லாம் பக்தியில முழுகிட்டாங்க போல இருக்கே. போடா, என் பொண்டாட்டிய பாரு உத்து. இதை பக்தியில இருக்காளா இல்ல குடம் வேற யாருக்காவது மாறிடுமான்னுட்டு பார்த்துட்டு இருப்பா. ரெண்டாவது என் குடம் தான். ஆமா இவ, நம்ம குடத்தை பார்த்துட்டே இரு, எவளாவது மாத்தி தூக்கிட்டு போயிடுவா. சந்தடி சாக்கில் நம்ம குடம் மிஸ் ஆயிடும். நம்ம மாமியார் வேற நல்ல புது குடமா எடுத்துட்டு வந்ததுக்கா, எங்க மிஸ் ஆக போதோ. அதெல்லாம் நம்ம மாமியார் உஷாரு, பார்த்துட்டே நிக்குது பாரு குடத்தை.